நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங்கு. இது வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டபுள் கோட்ஸ் அது சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ளார தான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுப்போம். இதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ டபுள் கோட்ஸ் அப்படின்னா டபுள் கோட் யூஸ் பண்ணி அதுக்குள்ள டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் கார் நேம் 2ன்னு, அதில் சிங்கிள் கோட்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுறது, அடுத்தது டபுள் கோட் யூஸ் பண்ணுறது. இப்படி தான் ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணணும். ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் லென்த்து, ஸ்ட்ரிங் ஸ்லைஸு, ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ரிங் சப்ஸ்ட்ரிங்கு. இது இந்த ஸ்லைஸு சப்ஸ்ட்ரிங் இது எல்லாமே வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் பார்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். லென்த்துங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரீப்ளேஸ் ஆளுங்கிறது நம்ம அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நமக்கு ஒரே மாதிரி நிறைய டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஸ்ட்ரிங் டு அப்பர் கேஸுங்கிறது லோயர் கேஸில் உள்ளதை நம்ம அப்பர் கேஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரேண்டமாக உள்ள டெக்ஸ்ட்டை வந்து லோயர் கேஸ்க்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது கன்கேடு அப்படிங்கிறது வந்து ரெண்டு டெக்ஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதிலே நம்ம முன்னாடி எப்படி பார்த்துருப்போம்னா ப்ளஸ் ஆப்ரேட்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணி கன்கேடினேட் பண்ணுவோம். இது வந்து ஸ்ட்ரிங் கன்கேடினேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு டெக்ஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணுவோம். அங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய ஃபோல்டர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நம்மளோட டெக்ஸ்ட் எடிட்டரில். இந்த ஃபோல்டரில் நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது HTML ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் எப்போதும் போல் நம்ம HTML ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்குள்ளார எக்ஸ்டர்னல் JS இருக்குல்ல, அதோட லிங்க்கை கொடுத்துப்போம். ptag id string. நெக்ஸ்ட்டு நம்மளோட எக்ஸ்டர்னல் JS ஃபைல் இருக்குல்ல, அதோட நேம் கொடுக்கணும். ஸ்கிரிப்ட் சோர்ஸு string.js. ஓகேவா? அடுத்து எக்ஸ்டர்னல் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்குவோம். string.js. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் லெட் கார் நேம் ஈக்குவல் டு BMW கொடுக்குறேன். ஓகேவா? இதோட லென்த் கண்டுபிடிப்போம். லெட் நேம் ஈக்குவல் டு இந்த கார் நேமோட லென்த்தனே கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்சி நம்ம இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். அப்போது கார் நேம் டாட் நம்ம அதோட லென்த் தானே கண்டுபிடிக்க போகிறோம். அதனால லென்த் கொடுத்து செமிகோலன் வைக்கணும்.
இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ptag ஐடி இருக்குல்ல, அந்த ஐடியில் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதில் நம்மளோட ஐடி ஸ்ட்ரிங்குன்னு வச்சுருக்கோம்ல, ஐடி ஸ்ட்ரிங்குன்னு வச்சுருக்கோம்ல, அதை இங்கே கொடுக்கணும். டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு இந்த நேமை வந்து நான் இங்கே கொடுத்து அசைன் பண்ணுறேன். இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்து 3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கா. இப்போ ஒவ்வொரு லெட்டரையும் நமக்கு கவுண்ட் பண்ணி நமக்கு லென்த் கொடுத்துருக்கு. இப்போ BMW அப்படிங்கிறது 3ங்கப்போ அதோட லென்த் வந்து 3 நமக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் பார்ப்போம். ஸ்லைஸுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதில் ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்லைஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஸ்லைஸ் ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு இருக்கும். நான் கமெண்டில் சொல்கிறேன். ஸ்லைஸ் ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூ, எண்ட் பண்ணுற வேல்யூ. அடுத்தது சப்ஸ்ட்ரிங், அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூ, எண்ட் பண்ணுற வேல்யூ. இந்த ஸ்லைஸ் அண்ட் சப்ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். இது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க பார்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு நியூவாக ஒரு ஸ்ட்ரிங்காக நமக்கு கொடுக்கும். இப்போ நான் லெட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்குக்குள்ளார ஆப்பிள் ஆரஞ்ச் கிவி கொடுக்குறேன். அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரிங்கில் எனக்கு வந்து இதை பிரிண்ட் பண்ணணுமா, அப்போது லெட் பார்ட், நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற பார்ட் இருக்குல்ல, அதை வந்து நான் பார்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டு தானே நமக்கு வந்து அதோட இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்லைஸ் தானே பார்க்க போகிறோம். அப்போது டெக்ஸ்ட்டு டாட் ஸ்லைஸ், ஸ்லைஸ்குள்ளார நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ 7,13ன்னு கொடுக்குறேன். 7,13னா இது வந்து ஃபஸ்ட்டு உள்ள லெட்டரை வந்து 0ன்னு கவுண்ட் பண்ணும். இப்போ 0 இண்டெக்ஸ்லேருந்து தான் கவுண்ட் பண்ணும். 0 1 2 3 4. நமக்கு வந்து 7th வந்து என்ன இருக்குன்னா ஓ இருக்கா, ஓலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஐடி, முன்னாடி ஒரு ஐடியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ptag, இதில் வந்து புதுசாக ஒரு ஐடி வைக்கிறேன். ஸ்லைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பார்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் ஐடியை யூஸ் பண்ணி. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதில் நம்மளோட ஐடி நேமு ஸ்லைஸ்ன்னு வச்சோமா, ஸ்லைஸ் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு இந்த பார்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து ஏஏ 0ன்னு எடுத்துக்கும். அப்போ 0 1 2 3 4 5 6 7. 7னா அப்போ 6 தான் 7ஆ, அதுலேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, நமக்கு ஓவை விட்டுருச்சு. 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஓவை விட்டுட்டு 6லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா, ரேஞ்ச் அப்படின்னு நம்ம காட்டுது. நம்ம 6ன்னு கொடுப்போங்க.
ஓகே, நமக்கு ஆரஞ்சு அப்படின்னு கிடச்சிருச்சா. இப்படி தான் ஒரு பார்ட், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்டை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஸ்லைஸுங்கிறத யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்ட்ரிங்கும் இதே மாதிரி தான். நான் இப்போ உங்கள் ஸ்லைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அதுக்கு பதிலாக அங்கே வந்து சப்ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் பாருங்கள். சப்ஸ்ட்ரிங். ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு சேம் அதே ரிசல்ட் தானே கிடச்சிருக்கு. முதல்ல ஸ்லைஸ்க்கு என்ன ரிசல்ட் கிடச்சிச்சோ அதே தான் வந்து சப்ஸ்ட்ரிங்க்கும் கிடச்சிருக்கு. ரெண்டுக்குமே வந்து ஸ்டார்ட்டு எண்டு நம்ம வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இண்டெக்ஸ் கவுண்ட் ஆகி நமக்கு வந்து அந்த பார்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங்கே பார்ப்போம். str. இதுவும் அதே மாதிரி தான். ஸ்ட்ரிங்கில் ஒரு பார்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், அதாவது ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங் மாதிரி. ஆனால் இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்ட்டு லென்த்து கொடுப்போம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நமக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத கொடுப்போம். இதே ஸ்லைஸு சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் எதில் எண்ட் ஆகணும் அப்படிங்கிறத கொடுப்போமா. இதில் வந்து ஸ்டார்ட்டு கமா லென்த்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகேவா. இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு பனானா கமா ஆரஞ்ச் கமா கிரேப்ஸ். ஓகேவா. அடுத்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லெட் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல அதோட சப் எஸ்டிஆர் கண்டுபிடிக்க போகிறோமா. டெக்ஸ்ட்டு டாட் சப் எஸ்டிஆரா. அதுக்குள்ளார ஸ்டார்டிங் வேல்யூ நான் வந்து 6 கொடுக்குறேன். 6லேருந்து எனக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஆரஞ்சு அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்கா. அப்போ 6 கொடுக்குறேன். ஓகே, இதை ஒரு ஐடி வந்து நான் க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். str. ஓகேவா. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி சப் str டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு நமக்கு ஃப்ரூட்ஸ் தானே பிரிண்ட் பண்ணணும், அதை கொடுத்துக்கிறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு 6 அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்டிங் தானே 6 அப்படிங்கிறது. அப்போ இங்கே பனானா அப்படிங்கிறது எத்தனை கொடுத்துருக்கோம், ஏற்கனவே 6 இங்கே இருக்குதா, இதிலே 6 வந்துருச்சு. அடுத்தது கமாங்கிறத 7ல் எடுத்துக்கும், அடுத்தடுத்து வருமா. இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் என்ன வேல்யூ வருதுன்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம கமாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, கமாலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா இது வந்து 6 பனானாங்கிற 6. அப்போ இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 7th வந்து என்ன இருக்குது, கமா இருக்குது. கமாலேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 6 லெட்டர்ஸ் தான் வேணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். லென்த் இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால் நமக்கு என்ன வந்து பிரிண்ட் ஆகிருக்குன்னா கமாவோட சேர்த்து ஆரஞ்சு கட் ஆகிடுச்சா. ஓகே, நான் 7ன்னு கொடுக்குறேன். எனக்கு ஆரஞ்சு ஃபுல்லாகவே வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஆரஞ்ச் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ அது 6 லெட்டர்ஸ் இருக்குது. அதோட லென்த்தை கேல்குலேட் பண்ணிவிட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு கொடுத்து நான் சப்ஸ்ட்ரிங்குள்ளே கொடுக்குறேன்.